வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் திருமலையில் பிப்ரவரி மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான ரூ. 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு திருமலை திருப்பதி ரெண்டுக்குமான அக்காமடேஷன் ரெண்டுமே ஓப்பன் ஆக போகுதுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். திருமலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பொதுவாக எல்லா பக்தர்களும் விரும்பி பார்க்குறது வந்து இந்த 300 டிக்கெட் தாங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் நம்ம போய் சாமி தரிசனம் பார்க்கறத அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இரவு 10 மணிக்கு டைம் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத நாட்களில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கூட்டம் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தால் 6 மணி நேரம் ஆகும். இல்லை மீடியமாக பார்த்தோம்னா ஒரு 4 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி தாங்க எப்போதுமே இருக்கும். அதனால் இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஆர்ஜித சேவா அது இதெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே 300 டிக்கெட் தான் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4,50,000 டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு. அதில் இப்போ தான் அந்த ஆப்பில் நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட் அவைலபிள்னு அதிலே காட்டுது. 4,35,000 டிக்கெட்டு, 4,40,000 டிக்கெட்டுன்னு அதிலே காட்டுது. அதை பார்த்தா நானும் சொல்கிறேன். இது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு ஸ்லாட் ஆரம்பிக்கும். முதல்லலாம் 11 மணிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கொடுக்கறது இல்ல. 2 மணிக்கு தான் ஸ்லாட்டே ஆரம்பிக்குது. 2 அடுத்து 4 3 மணிக்கு கொடுக்க மாட்டாங்க. 4, 5, 6, 7, 8ன்னு இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ 2 மணி ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சமயத்தில் சீக்கிரமாக கூட அலோவ் பண்ணுறாங்க. 1 மணிக்கெல்லாம் உள்ளே விட்டுட்டு 2, 2:30க்கெல்லாம் வெளில வர சூழ்நிலை கூட சமயத்தில் இருக்குது கூட்டம் இல்லைன்னா. அதனால் எல்லாருமே 2 மணி ஸ்லாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ சென்னையிலேருந்து போகிறதோ இல்லை டெய்லி காலையில் வந்துட்டு திரும்ப சாயந்தரம் ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த தரிசனத்துக்கு போனால் இந்த 300 டிக்கெட் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குங்க அதுக்கு. ஏன்னா இந்த மினிமம் 2 மணி ஆரம்பிக்கிறது 2 மணி. அந்த ஸ்லாட் இன்னைக்கு டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அந்த 2 மணிக்கெலாம் 1 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 4 இல்லைன்னா 5 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாம். திரும்ப சென்னையே வச்சிங்களேன், சென்னையிலேருந்து காலையில் கிளம்பி போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு திரும்ப நைட்டு 5 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். 6:30க்கு கீழே ட்ரெயின் இருக்குது, சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதை பிடிச்சி நைட்டு 10 மணிக்கு சென்னைக்கு வந்துடலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாருமே இந்த 300 டிக்கெட்டுக்கு எல்லாரும் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வழக்கமாக வந்து 24ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். 24ஆம் தேதி சண்டே இருக்கிறதுனால அன்றைக்கி கொடுக்கல அவங்க. 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் தான் இது கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிக்கு இந்த 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க ஃபார் த மந்த் ஆஃப் பிப்ரவரி. டிடிடியோட அஃபிஷியல் ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுருந்தோம்னா ஆல்ரெடி நம்ம அதில் லாகின் பண்ணும்போதே அதில் வந்து நம்ம ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வாங்கிடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை பண்ணும்பொழுதும் ஃபோன் நம்பர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆப்புக்கு அந்த ஃபோன் நம்பருங்கிறது இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் அது. அதனால் ஒரு தடவையும் புக் பண்ண போகும்போதும் ஃபோன் நம்பர் தேவை இருக்காது. டேரெக்டாக ஆப் ஓப்பன் பண்ணி 300 சிறப்பு தரிசனம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக 10 மணிக்கு ஓப்பன் பண்ணோம்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதே நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டு ttdevasanams.ap.gov.in இருக்கும். அது மூலமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தடவை நீங்கள் பண்ணும்போதும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் ஓடிபி வரும். அதை போட்ட பிறகு தான் அது புக்கிங் ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ். ஏன்னா அது வந்து ஒரு காமனாக உள்ளது அது. நம்ம ஆப் மாதிரி நம்ம செப்பரேட்டாக நமக்குன்னு வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி தேவையில்லைங்க. அதனால் நீங்கள் ஆப் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். இதில் வந்து ஒரு தடவை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி டிக்கெட் எடுக்க வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் டிக்கெட் எடுக்க முடியுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கிங்கில் 10 பேர் வரைக்கும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அது மாதிரி மாற்றிட்டாங்க. லாஸ்ட் இயர் மாற்றிட்டாங்க. ஒரு தடவை நம்ம லாகின் பண்ணி டிக்கெட் எடுத்தோம்னா மேக்ஸிமம் 6 பேருங்க. அந்த 6 பேரோட பெயர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பர் இது கண்டிப்பாக போடணும். வயசு ஆணா பெண்ணா ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பர் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. கரெக்டாக பேப்பரில் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து கடன்னு போய் டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க அது. 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறத நீங்கள் வந்து 9:55க்கு ரெடியாக ஆப் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா அதில் ஷார்ப்பாக 10 மணி டைம் மாறும்போது நீங்களும் கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக 10:01, 10:02க்கெல்லாம் ஓப்பன் ஆகிடுங்க. உடனே நீங்கள் டிக்கெட் எடுத்துடலாம். அதுமாரி பேமெண்ட்டுக்கு வந்து கூகுள் பேயில் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் ஓடிபி இல்லாமல் பேமெண்ட் நீங்கள் சேங்ஷன் பண்ண முடியாது. பட் கூகுள் பேயில் அந்த மாதிரி கிடையாது. டேரெக்டாக நம்மளோட யூபிஐ ஐடியை போட்டு ஒரே நிமிஷத்தில் நம்ம சேங்ஷன் பண்ண முடியும். அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கிட்டு ஜிபே மூலமாக டேரெக்டாக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு சுலபமாக டிக்கெட் எடுக்க முடியுங்க. இது வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற டைம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 10:15 10:20க்கு மேலே லாகின் பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியல் உள்ள ஸ்லாட்லாம் முடிஞ்சிருக்கும். பின்னாடி உள்ள ஸ்லாட் தான் அவைலபிள் இருக்கும். அதில் நீங்கள் போடும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எரர் காட்டும். அப்புறம் டைம் போயிடுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னு ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது உங்கள் சுலபமாக டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஸ்லாட்டுக்கு அதுக்கப்புறமா டைம் போட்டு பாருங்கள். உடனடியாக அது கிடைக்கும் அது. ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி 4 மணி 5 மணி ஸ்லாட் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. 6 மணி 7 மணி 8 மணிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாகவே இருக்கும். 10 மணி ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது கடைசியாக தான் புக் ஆகும். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தங்க தான் போகிறேன். அதனால் நான் ஃப்ரீயாக போய்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 7 மணி 8 மணி ஸ்லாட்டில் போடுங்க.
6 மணிக்கெல்லாம் உள்ளே போகலாம். ஒரு 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் முன்ன போனால் கூட உள்ளே விட்டுருவாங்க. அதனால் ஒரு 7 மணி 8 மணி ஸ்லாட்டில் போடுங்க. ஈஸியாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியுங்க. ரொம்ப பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 300 டிக்கெட்டில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் வந்து ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் டேட் இன்னும் அறிவிக்கலைங்க. அது வந்து 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. அது வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அது டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வரும் மேக்ஸிமம் அது. இதில் நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்கான 300 டிக்கெட் நீங்கள் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசிக்கு புக்கிங்கில் உங்கள் டிக்கெட் எடுக்க முடியாதுங்க. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் கன்ஃபார்மாக கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பிப்ரவரி மாத டிக்கெட்டை எடுக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா வைகுண்ட ஏகாதசியில் வந்து 3 வழிகள் தான் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஒன்று வந்து கீழே கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன். அது மொத்தம் 4.5 லட்சம் டிக்கெட் கொடுப்பாங்க மொத்தத்தில் அப்ராக்சிமேட்டாக. அது மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி போய் வாங்குற வேலைலாம் கிடையாதுங்க. டோட்டலாக கொடுத்து முடிச்சிருவாங்க. நீங்கள் அந்த டைம் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டயத்துக்கு நீங்கள் மேலே போக வேண்டியதான். அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது விஐபி பிரேக் தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது. அதுவும் ஆன்லைன் மட்டும்தாங்க அது. அது மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது. 3வது ரூ. 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட். இந்த 3 வழி தாங்க மொத்தமே அந்த பெருமாளை 10 நாளையும் பார்க்கறதுக்கு. வேறு எந்த வழியும் கிடையாது. பெருமாளை போய் பார்த்துட்டு திரும்ப வெளியில் வந்து வைகுண்ட துவாரம் வழியாக வந்து பெருமாளை சுற்றி வெளிப்பக்கம் வந்துடலாம். அந்த மாதிரி உள்ள வாய்ப்பு உள்ள வைகுண்ட ஏகாதசி திருவிழா இது. இதற்கான புக்கிங் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வரும். அப்படி வரும்பொழுது 300 டிக்கெட் ஆல்ரெடி நீங்கள் பிப்ரவரி மாதம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, இன்னொரு டிக்கெட் இருக்கும்பொழுது இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட் நீங்கள் உங்களால் எடுக்க முடியாது. வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் நீங்கள் கலந்துக்க முடியாதுங்க. அதனால் அது பிளான் பண்ணீங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு நான் கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, பிப்ரவரி மாதத்துக்கு எடுக்காதீங்க. ஆனால் வைகுண்ட ஏகாதசி புக்கிங் அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வைகுண்ட ஏகாதசின்னு எல்லா சேனல்லையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது தவிர டிடிடி ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி திருவிழா 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரப்போகுது. இது எப்போ புக்கிங் விரைவில் ஓப்பன் ஆக போகுது, வெரி சூன்னு சொல்லி இதுலேயும் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்ருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் வருது, இதே தான் யூடியூப்லேயும் வருதுங்க, திரும்ப திரும்ப வருது. அதனால் எல்லாருமே ஒரு எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. எப்படா அந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங் ஓப்பன் ஆகும், நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. நானுமே வைகுண்ட ஏகாதசிக்கு ட்ரை பண்ண தான் போகிறேங்க. ஆனால் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா டிக்கெட் கிடைக்குமானே தெரியல. ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க வைகுண்ட ஏகாதசி எப்போ வருதுன்னு கேட்கறத பார்த்தா நமக்கெல்லாம் கிடைக்குமானே தெரியலைங்க. இருந்தாலும் முயற்சி செய்யறது நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் பிப்ரவரி மாதத்துக்கு போகிற பிளான் இல்லை. அதனால நான் வைகுண்ட ஏகாதசி தாங்க வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி தான் டிக்கெட் எடுக்க போகிறேன். உங்களுக்கு அது மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஆனால் அதே சமயம் வைகுண்ட ஏகாதசி கிடைக்குங்கிற கன்ஃபார்மும் சொல்லவும் முடியாதுங்க. இது ரெண்டும் இப்படி தாங்க இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அதுக்கடுத்து திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து அக்காமடேஷனுங்க. அதுவும் 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து திருமலையை பொறுத்த வரைக்கும் ஒரே தான் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அதாவது தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்காமடேஷன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதனால் திருமலையில் ஏதாவது ஒரு தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்துருங்க. ஆல்ரெடி இப்போ வந்து 2 முடிஞ்சு போச்சு. 3 கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஒன்று வந்து எலக்ட்ரானிக் டிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கல்யாண உற்சவம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற விர்ச்சுவல் சேவா அதுவும் முடிஞ்சு போச்சு பிப்ரவரி மாதத்துக்கானது. அதுக்கடுத்து நாளைக்கு வந்து அங்க பிரதட்சணம் ஓப்பன் ஆக போகுது. விஐபி பிரேக் தர்ஷன், சீனியர் சிட்டிசன், அப்புறம் 25ஆம் தேதி 300 டிக்கெட். இதில் ஏதாவது ஒரு டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அக்காமடேஷன் எடுக்க முடியுங்க. எந்த டிக்கெட்டுமே ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அக்காமடேஷன் திருமலையில் எடுக்க முடியாது. அதாவது ஆன்லைனில் எடுக்க முடியாது. நேரடியாக போய் எடுக்கலாம். நேரடியாக எடுக்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. தரிசன டிக்கெட் தேவையில்லை. நேரடியாக நீங்கள் போய் எடுக்கலாம். பட் ஆன்லைனில் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். அதுவும் வந்து சிங்கிளாக எடுக்காதீங்க. 2 பேருக்காவது எடுக்கணும். மினிமம் ஒரு டிக்கெட்டில் 2 பேராவது இருக்கணும். இருந்தால் தான் அக்காமடேஷன் கிடைக்கும். சிங்கிள் பர்சனுக்கு திருமலையில் அக்காமடேஷன் கிடைக்காதுங்க. அதனால் அதையும் நீங்கள் பிளான் பண்ணீங்க. நான் ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துருக்கேன், ஊஞ்சல் சேவையில் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து அக்காமடேஷன் வேணும்னா கொடுக்க மாட்டாங்க. அது வராது, கம்ப்யூட்டர்லேயே வராது. மினிமம் அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி அக்காமடேஷன் எடுக்கும்போதே அது வந்து மினிமம் 2 பில்கிரிம் பேரை போடுங்கன்னு அதில் வரும். அதில் நீங்கள் போட்டே ஆகணும். தரிசன டிக்கெட் 2 பேருக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் புக் பண்ண முடியாது. அந்த மாதிரி பார்த்துங்க. திருமலையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வந்து ரூ. 100, ரூ. 1000, ரூ. 1518 3 கேட்டகரியில் ரூம் கிடைக்குங்க. அதுக்கு மேலே உள்ள கேட்டகரி 7000, 8000 ரூம் வாடகையில் இருக்குது. பட் நமக்கு கிடையாதுங்க அது. அதெல்லாம் விஐபி அலாட்மெண்ட்டு, நிறைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம கொடுக்குறது இல்லை. நார்மலாக நம்ம கொடுக்குறது ரூ. 100, ரூ. 1000, ரூ. 1518 இந்த 3 கேட்டகரி தான். 100 ரூம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ், அப்புறம் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், இதெல்லாம் 100 கேட்டகரியில் வருங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்லாம் வரும். எல்லாமே நல்லாயிருக்கும். லிஃப்ட் வசதியோட பக்காவாக இருக்குங்க. ரூம்லாம் நல்லா பெரிய பெரிய ரூமாகவே இருக்கும். ஒரு 7, 8 பேர் ஃப்ரீயாக தங்குற அளவுக்கு எல்லாம் அருமையாக இருக்கும். கட்டிலே 3, 4 பேர் படுக்கலாம். மீதி பேர் கீழே கூட படுத்துக்கலாம். டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க. எல்லா ரூம்லையும் கெய்சர் வசதி இருக்குங்க. தனித்தனியாக பாத்ரூம், டாய்லெட் வசதிலாம் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லாம் இப்போ உள்ள காட்டேஜ்லாம் நிறையா மாற்றிருக்காங்க இப்போ எல்லாத்தையுமே. இதெல்லாம் 100 கேட்டேஜில் வருதுங்க. இதில் ராம்பகிச்சா வராகசாமியில் பார்த்தீங்கன்னா கோயிலை ஒட்டினாப்புலே இருக்குது. ரொம்ப ரொம்ப வசதியான கெஸ்ட் ஹவுஸ் இது ரெண்டுமே. அதுக்கு அடுத்தது 1000 ரூமுங்க. 1000 4 கேட்டகரியில் ரூம் வச்சுருக்காங்க. அதாவது 4 காட்டேஜ் வச்சுருக்காங்க. அதில் வந்து கௌஸ்தபம் கெஸ்ட் ஹவுஸ், பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸ், நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ், மாத்ருஸ்ரீ வகலாதேவி கெஸ்ட் ஹவுஸ். இந்த 4மே ரூ. 1000 கேட்டகரி தான். எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு, 6 மாடி பில்டிங் எல்லாமே. எல்லாத்துலேயும் லிஃப்ட் வசதியோட பக்காவாக இருக்கும் ரூமு.
எல்லாமே பெரிய பெரிய ரூமுங்க. நல்லா 3 பேர் 4 பேர் கட்டில்ல ஃப்ரீயா படுக்கலாம். அது தவிர ஒரு தனியா ஒரு பங்கர் பெட் குடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய சோஃபா குடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குங்க. இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட்னு 2 டாய்லெட்டுமே இருக்கும். ரொம்ப நீட்டா ரெனோவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகா வச்சிருக்காங்க இந்த ரூம்லாம். இந்த 1000 ரூம் வந்து எடுத்தோம்னா சர்வ சாதாரணமா 7, 8 பேர் தாராளமா தங்கலாங்க. அவ்வளோ வசதியா இருக்கு அந்த ரூம் எல்லாமே. ரொம்ப ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. அதேமாரி வந்து இந்த 1000 ரூம்ல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவங்க வந்து அலோவ் பண்றாங்க. ஆன்லைன்ல எடுத்துட்டு போனாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அலோவ் பண்றாங்க. அதனால உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குறதுக்கு வாய்ப்பு வந்து தங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 1000 ரூம் எடுங்க. 100 ரூம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இதுல எடுத்தீங்கன்னா ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது 1518 இது வந்து ஏசி ரூம்ங்க அது. ஏசினா இதே ரூம்ல ஏசிலாம் இருக்காது. நல்ல பெரிய வீடு மாரி குடுக்குறாங்க. இப்ப 6 டைப்பான காட்டேஜ் இருக்குங்க. ஒண்ணு ஒரு மாரி இருக்கும். நார்மலா அந்த ஏசி காட்டேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னா, 2 பெட்ரூம் இருக்குங்க. ஒரு ஹால் இருக்கும். 2 பெட்ரூம்லயும் 2 ஏசி, 2 டாய்லெட், பாத்ரூம் தனித்தனியா இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு 10 பேர் தங்குறத விட ஒரு 10 பேர் போனா கூட ஈஸியா தங்குற மாரி ஒரு அருமையான காட்டேஜ் தாங்க இந்த 1518. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து டெபாசிட் சேர்த்து தான் பண்ற மாரி இருக்கும். 100 ரூம்னா நீங்க ரூ. 600 பே பண்ற மாரி இருக்கும். 1000 ரூமுக்கு ரூ. 2000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். 1518க்கு அதையும் டபுளா நீங்க பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இது 24 மணி நேரத்தில நீங்க காலி பண்ணிட்டு வெளில வரும்பொழுது உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணீங்கன்னா 7 நாள் அவங்க வந்து பேமெண்ட் வந்து சேர்றதுக்கு. அதே நீங்க Google Pay, PhonePe மூலமா பேமெண்ட் பண்ணீங்கன்னா 2டே நாள்ல அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அதாவது இந்த கேஷ் ஆன் டெபாசிட் குடுத்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரிட்டர்ன் ஆவறதுக்கு 2டே நாள்ல வந்துரும். அதுக்கு நீங்க ஜிபே மாரி பண்ணியிருக்கணும். ஜிபே, Google Pay, UPI பேமெண்ட் பண்ணீங்கன்னா 2டே நாள்ல வரும். சில பேர் அன்னைக்கு கூட கேட்டிருந்தாங்க. இப்ப கார்டு பேமெண்ட் எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரல. என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணீங்கன்னா 7 நாள் கண்டிப்பா ஆகுங்க. அது தவிர நீங்க வந்து அந்த கவுண்டர்ல நீங்க போய் எப்ப நீங்க கொண்டு ஸ்லிப்ப குடுத்துட்டு அங்க சாவி வாங்குறீங்களோ, அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரலன்னா என்ன செய்யுதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க. ரிட்டர்ன் உங்களுக்கு வரல, 1 வாரம் ஆயிடுச்சுன்னா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயில் பக்காவா சொல்லிடுவாங்க. அது தவிர நம்ம மெயில் போடலாம். டிடிடியோட அஃபிஷியல் ஆப் மூலமா இப்ப ஆப்லயோ இல்ல வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து மெயில் ஐடிலாம் தனியா குடுத்துருக்காங்க. இதுக்காகவே குடுத்துருக்காங்க. மெயில் பண்ணீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த பேமெண்ட்ட ரிட்டர்ன் குடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் செய்வாங்க. எனக்கு அது மாரி லேட் ஆயிருக்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். திரும்ப உடனே அடுத்த நாளே மெயிலும் ரிப்ளையும் வந்துச்சு. பிளஸ் பேமெண்ட்டும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அது மாரி கன்ஃபார்மா கிடைக்குங்க. இது வந்து திருமலையில உள்ள காட்டேஜ் இந்த மாரி தாங்க எடுக்க முடியும். அது தவிர நீங்க நேரடியா போய் எடுக்கிறதுனா அது வேற அது. நம்ம டெய்லி தான் ஸ்டேட்டஸ் போட்டே இருக்கேன். அத ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கடுத்து திருப்பதி. திருப்பதியில தாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா, திருப்பதியில 2 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. ஒண்ணு வந்து வித் டிக்கெட், இன்னொன்னு வித்தவுட் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உடனே லொகேஷன் தான் காட்டும். திருமலா, அதுக்கடுத்தது திருப்பதி வித் டிக்கெட், அதுக்கடுத்தது திருப்பதி வித்தவுட் டிக்கெட்னு காட்டும். அதுக்கடுத்து தலக்கோணான்னு காட்டும். தலக்கோணாங்கிறது திருப்பதியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிற ஒரு ஒரு அருவி, ஒரு சிவன் கோயில், ஒரு அருவி இருக்கு. அந்த இடத்துல உள்ளது அது. அது நமக்கு போய் தேவையில்ல. மீதி 2ம் பாருங்க. திருப்பதி வித் டிக்கெட், வித்தவுட் டிக்கெட் இது 2 இருக்கு. இப்போ ஒரு 3 மாசமா இது மாத்திருக்காங்க. வித் டிக்கெட்னா என்னன்னா, நீங்க வந்து தரிசன டிக்கெட் உங்கள்ட்ட கையில இருக்கணும். அது இருந்தா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுத்தாப்புல இருக்கிற சீனிவாசம், மாதவம் இது 2ம் வந்து அது இருந்தா தான் ரூம் எடுக்க முடியும். அந்த மாரி மாத்திட்டாங்க இப்ப. டிக்கெட் இருந்தா மட்டும் தான் இந்த 2 மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ்ல ரூம் எடுக்க முடியும். சீனிவாசத்த பொறுத்தவரைக்கும் 4 கேட்டகரில ரூம் இருக்குங்க. 200, 400, 600ன்னு தனித்தனியா வச்சிருக்காங்க. நான் ஏசி, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஏசி, அப்புறம் டீலக்ஸ் ஏசின்னு 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாரி மாதவத்துல வந்து 2 கேட்டகரி தாங்க. அதுல வந்து ஃபுல்லாவே ஏசி பில்டிங் அது. கம்ப்ளீட்டாவே ஏசி தான் அது. 2 கேட்டகரி தான். ஒண்ணு 900, இன்னொன்னு 1120. இது 2 கேட்டகரி தான் அந்த மாதவத்துல. இது 2மே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டா இது ஆன்லைன்ல தான் கம்ப்ளீட்டா புக் பண்ண முடியும். அதுவும் டிக்கெட் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி மாத்திட்டாங்க. அதனால அதுக்கு வந்து டிக்கெட் இருந்தா மட்டும் தாங்க ட்ரை பண்ணவும் முடியும். இல்லன்னா அது கிடைக்காது. வித் டிக்கெட்ல இது 2 தான் வரும். இப்போ லாஸ்ட் மந்த் என்ன சொன்னாங்கன்னா, விஷ்ணு நிவாசமும் வந்து ஆன்லைன்ல மாத்திட்டாங்க. விஷ்ணு நிவாசமும் வந்து தரிசன டிக்கெட் இருந்தா தான் நீங்க வந்து ரூம் எடுக்க முடியுங்கிற மாரி மாத்திட்டாங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் மந்த் நான் ட்ரை பண்ணல. அதனால எனக்கு தெரியல. பட் இந்த மாசம் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் என்னான்னு. அதனால அதுவும் அப்படி மாறியிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. விஷ்ணு நிவாசமும் டிக்கெட் இருந்தா தான் அப்படிங்கிற பட்சத்தில ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா விஷ்ணு நிவாசம் மட்டும் தான் வந்து ஏற்கனவே அப்படி இருந்தது. அதாவது வித்தவுட் டிக்கெட் திருப்பதி வித் டிக்கெட், வித்தவுட் டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வித்தவுட் டிக்கெட்ல ரயில்வே ஸ்டேஷன் எதித்தாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசமும், திருச்சானூர்ல இருக்கிற தோலப்பா கார்டன் இது 2 தான் காட்டுச்சுங்க. டிக்கெட் இல்லனாலும் இங்க ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன்ல இருந்தது. லாஸ்ட் மந்த் அந்த மாரி இல்ல. விஷ்ணு நிவாசமும் அதில போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தடவ ஓப்பன் பண்ணா தாங்க தெரியும். அப்படி மாத்திட்டாங்கன்னா, நீங்க தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும் தாங்க திருப்பதியில தங்க முடியும். இல்லன்னா வேற வாய்ப்பே கிடையாது. தோலப்பா கார்டன் வந்து மொத்தமா 24 ரூம் தாங்க அதுல. தோலப்பா கார்டன்ங்கிறது வந்து திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் தாயார் கோயில்ல இருக்கு. அதுக்கு யாரும் போறதும் கிடையாது. ரொம்ப ஆசைப்பட்டு பண்றதும் கிடையாது. வேற வழி இல்லன்னா அங்க போய் எடுப்பாங்க. ரூம் வாடகை ரொம்ப ரொம்ப கம்மி அங்க. ரூ. 100 தான் ரூம் வாடகை. ஏசி ரூமா இருந்தா ரூ. 300 வாடகை. அதனால அங்க ஓரளவு வேணுங்கிறவங்க எடுப்பாங்க. பட் 24 ரூம் தான் இருக்குங்கிறதுனால சீக்கிரம் அது புக் ஆயிடும். எல்லாருமே இந்த விஷ்ணு நிவாஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. சீனிவாசம் இல்லைங்கிற பட்சத்தில இதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இதுவும் ஆன்லைன்ல அந்த மாரி டிக்கெட் இருந்தா தான் அப்படின்னு மாத்திட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த ஓப்பன் பண்ணும்போது தான் அத பத்தி டீட்டெயில் தெரியும்.
அப்படி அது மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், நீங்கள் திருமலையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்குது, திருமலையில் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நீங்கள் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு திருப்பதி தான். திருப்பதியில் விஷ்ணுநிவாசமோ இல்லை சீனிவாசமோ மாதவமோ எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ நபர்கள் போகிறீங்கிறத பொறுத்து பாருங்கள். ஒரு 2 பேர் தான் 3 பேர் தான் போகிறீங்கன்னா நீங்கள் சீனிவாசல் ரூம் எடுத்துக்கலாம். 200 400 ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா விஷ்ணுநிவாசத்தில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தங்கிறது கூட வசதியாக இருக்குங்க. 340 நான் ஏசி ரூமு. அப்புறம் 900 வந்து ஏசி ரூம். ரெண்டும் ஒரே ரூம் தான். சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏசி வித்தவுட் ஏசி இதுதான் வித்தியாசம். 340 900 2 கேட்டகரியில் இருக்கும். இதை தவிர வந்து ஒரு நீங்கள் 10 பேர் போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய ரூம் வந்து தேவையில்லை நினச்சிங்கன்னா விஷ்ணுநிவாசத்தில் ஏசி சூட் இருக்குங்க, நான் ஏசி சூட் இருக்குது. பெரிய வீடு மாதிரி இருக்குங்க. அது நான் ஏசி சூட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 500 தான் வாடகை. அது டேக்ஸோட சேர்த்து மேக்ஸிமம் 600 வாடகை வராது. அதுமாரி ஏசி சூட் வந்து 1300, டேக்ஸோட சேர்த்து 1500 மொத்தத்தில் இருக்குது. அதை எடுத்திங்கன்னா 10 பேர் கூட நீங்கள் தாராளமாக தங்கலாங்க விஷ்ணுநிவாசத்தில். இது வந்து விஷ்ணுநிவாசத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சூட் மாதிரி இருக்குது. மற்றெல்லாம் சூட்டு கிடையாது, ரூம் மாதிரி தான் இருக்கும். இதுமாதிரி மாதத்தில் ரூம் எடுக்கலாங்க. 5 பேர் ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ரூம் எடுக்கலாம். ஏன்னா 2 காட்டு கொடுத்துருப்பாங்க. 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில், 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கும். அந்த மாதிரி மாதவன் காட்டேஜில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வசதியோ இல்லை எவ்வளோ நபர்கள் நீங்கள் போக போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துங்க. திருமலையில் டிக்கெட் கிடைக்கல, அதனால் ரூம் கிடைக்கல, அதனால் நான் கீழே எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துங்க. அதுக்கப்புறம் சான்ஸ் கிடச்சின்னா விடிய காலை கிளம்பி திருமலைக்கு போயிட்டு அங்கே ரூம் எடுத்து நேரடியாக போய் ரூம் எடுத்துட்டு தங்கிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணிங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இந்த மாதிரி தாங்க ரூம் எடுக்க முடியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ மாறிடுச்சு. அது இந்த மாதம் என்னென்ன மாற போகுதுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணால் தாங்க தெரியும். நான் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 சிறப்பு தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு திருமலைக்கு திருப்பதிக்கு 2க்கும் சேர்த்து அகாமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி எடுத்துங்க. எதுவாக இருந்தாலும் 5 நிமிஷம் முன்னாடியே லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. 300 டிக்கெட் இருந்தாலும் சரி தான், அகாமடேஷன் இருந்தாலும் சரி தான், ரெடியாக இருங்க. 300 டிக்கெட் வந்து அதுக்கு மட்டும் தான் எடுக்கிறது வருவீங்க. பட் அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், சீனியர் சிட்டிசன் இதுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாருமே மொத்தமாக கடைசியாக வர்றது இந்த அகாமடேஷன் தான் வருவாங்க. அதனால் இதில் நீங்கள் ஷார்ப்பாக முன்னாடியே 2:55 நீங்கள் லாகின் பண்ணி தயாராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரூம் எடுக்க முடியுங்க. திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வரலன்னா விட்றாதீங்க. வரல ஏதாவது எரர் வருது அப்படின்னா திரும்ப பேக் போய்ட்டு மறுபடியும் புதுசாக டைப் பண்ணி வெளில வாங்குங்க. சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுமாதிரி கூகுள் பே யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் புக் பண்ண முடியும். திருமலையிலையும் திருப்பதிலையும் அகாமடேஷன் எப்படி எடுக்கிறது டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றின டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.